ஹாய். இந்த ஒயரை வச்சு ஒரு கூடை போடலாம். சிவன் கண்ணாட்டில் பண்ணலாம். இப்போ ஒயரை கட் பண்ணிக்கலாம். 6 அடியில் 6.5 அடி அளந்துக்கோங்க. 3 4 5 6 6 23 ஒயர் அளந்து கட் பண்ணிக்கணும். நான் ஒரு ஒயர் கட் பண்ணிட்டேன். மீதி 22 ஒயர் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், 23 ஒயர் கட் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் எப்படி ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய். இப்போ 2 கட் பண்ண ஒயர் எடுத்துக்கோங்க. 2 எட்ஜஸையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சு மடிச்சுக்கோங்க. இதிலேருந்து 1 இன்ச் ஒரு விரல் சைஸ்க்கு விட்டுட்டு அங்கேருந்து அளந்துக்கோங்க. ரன்னிங் ஒயரை அளந்து மடிச்சுக்கோங்க. அளந்து மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கட் பண்ண ஒயரு. ஒயிட் சைடு இந்த பக்கம் இருக்கா, பிங்க் இந்த பக்கம் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஒயர் கூட ஜாயின் பண்ண போகிறோம். சிவன் நாட்டு எப்போவுமே ஒரு நார்மல் பாக்ஸ் நாட்டும் அதுக்கப்புறம் தான் சிவன் நாட் வரும். இப்படி தான் வருமே. அதாவது இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். போட்டோமா, இந்த பக்கத்தில் இருக்கிறது ரன்னிங் ஒயர், இந்த பக்கம் நம்ம வளர்ந்த ஒயரு, இந்த மேல் சைடு இருக்கிறது தான் நம்ம கட் பண்ண ஒயரு. இப்போ அது லெவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு லெவலாக இல்லை. இந்த இடத்த சரி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. லெவலாக இருக்கிற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிவன் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஒயர் எடுத்து மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயரை நம்ம எப்படி மடிக்கணும்னா, பிங்க் கலர் வந்து இது பக்கத்தில் இருக்கணும். இருங்க, இப்போ பாருங்கள், பிங்க் கலர் வந்து இப்படி இருக்கணும். ஒரு பக்கம் ஒயிட்டு பிங்காக இருந்ததா, இப்போ பிங்க் ஒயிட் அப்படி வரணும். பிங்க் ரெண்டும் பக்கத்தில் இருக்கணும். ஆப்போசிட்டில் வந்து இது இருக்கணும், ஒயிட் இருக்கணும். இப்போ மடிச்சுக்கிட்டோமா, மடித்ததை இப்படி பின் சைடு வச்சுக்கோங்க. இந்த ஒயரோட பின் சைடு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ எல் ஷேப்பில் ஒரு லூப் க்ரியேட் பண்ணுங்கள். இப்படி இப்படி க்ரியேட் பண்ணோமா, அதை மடித்து அதே ஆங்கிளில் மடித்து இப்படி விட்டுக்கணும். இப்படி விட்டுட்டோமா, விட்டால் இசட் ஷேப்பில் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும், இதை இப்படி டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒயர் விலகாமல் இருக்கும். அப்புறம் இந்த ஒயரோட பின் சைடு எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுருங்க. இந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. இதான் சிவன் நாட். இப்படி தான் வரும். இப்படி பேராக தான் சிவன் நாட் வரும். பாருங்கள், 2 பிங்க் வருதா, ஆப்போசிட்டில் 2 ஒயிட் வருது. அது மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். மீதி இருக்க 21 ஒயரையும் நம்ம இப்படி தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு பாக்ஸ் நாட்டு, ஒரு சிவன் நாட், ஒரு பாக்ஸ் நாட், ஒரு சிவன் நாட், அப்படி தான் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து மறுபடியும் பாக்ஸ் நாட் போட போகிறோம். பாக்ஸ் நாட்டுக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல ஒயிட் இருக்கா, இப்போ நம்ம ஒயிட் கலர் சைடு போடணும் பாக்ஸ் நாட்டை. பாருங்கள், ஒயிட் இருக்கா, இப்போ நான் ஒயிட் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ வந்து இது நார்மல் பாக்ஸ் நாட் போட போகிறோம். நார்மலாக பாக்ஸ் நாட் போட்டோமா, இப்போ நம்ம சிவன் கண் நாட் போட போகிறோம். இப்போ இந்த பக்கம் பிங்க் இருக்குது, அதனால் பிங்க் சைடு எடுத்துக்கிறோம். இது இப்போ மீதி இருக்க ஒயரை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ அளந்து கட் பண்ணிக்கணும் ரன்னிங் ஒயரை. எட்ஜஸ் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு இப்போ செகண்ட் லைன் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இதான் சென்டர் லைனு, அதனால் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க எப்பவும் போல். இப்போ வந்து இப்போ நம்ம நார்மல் நாட் போட்டோன்னே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம சிவன் கண் நாட் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல சேமாக இப்போ பிங்க்னா பிங்க்கு, ஒயிட்னா ஒயிட்டு, அது மாதிரி சேமாக இருக்கிறத பார்த்தோம்ல. இப்போ நம்ம இந்த சைடு பார்க்கணும். இப்போ இந்த சைடு ஒரு பக்கம் ஒயிட்டு ஒரு பக்கம் பிங்க் இருக்கா, அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் இப்போ பிங்க் இருக்குன்னா நம்ம பிங்க்கில் ஜாயின் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ பிங்க் கலர் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ரோல் இருக்குல்ல, ஒரு ரோலில் 2 எட்ஜஸ் வரும்ல. இப்போ நம்ம நார்மலாக போட்ட இப்போ நார்மலாக போட்ட எட்ஜஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு பிங்க் கலர் வேணும். அதனால் இன்னொரு எட்ஜஸை நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொரு எட்ஜஸ் வந்து பிங்க் கலரில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்னொரு எட்ஜஸ் வந்து பிங்க் கலரில் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட எட்ஜஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அதனால் நம்ம ஒரு லைன் ஃப்ரண்ட்லேயும் ஒரு லைன் பேக் எட்ஜஸையும் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த ரோலோட பேக் சைடில் இருக்க எட்ஜஸை வச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒயரோட சைடு அளந்து இப்போ நம்ம வந்து இது போட போகிறோம், சிவன் கண் நாட் போட போகிறோம். சிவன் கண் நாட்டுக்கு ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஒயர் இப்படி வச்சு மடித்து லூப் க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே விட்டு இப்படி இழுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவன் கண் நாட் ரெடி. இதோ பாருங்கள், 2 பக்கமும் பிங்க்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக எட்ஜஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, எட்ஜஸ் கரெக்டாக இருக்குது. அது மாதிரி ஒரு வாட்டியும் எட்ஜஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஒரு நாட் போடுறதுல இன்னொரு நாட்டையும் கீழ் சைடு இருக்க நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு நாட்டு, அதனால நான் முடிச்சு போட்டுக்கிறேன். நீங்கள் நம்ம 11 லைன் போட போகிறோம். மேலே 5 லைன், கீழே 5 லைன் போடணும். சென்டரில் ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம நார்மல் நாட். நெக்ஸ்ட்டு சிவன் கண் நாட்.
நெக்ஸ்ட்டு நார்மல் நாட். லைன் முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் லைன் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். செகண்ட் லைன் போட்டாச்சு. இப்போ வந்து ரன்னிங் வேறு கட் பண்ணிக்கணும். சேமாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பிங்க் கலர் ஒயர், பிங்க் கலர் கிடையாது, ஒயிட்டு. இப்போ நம்ம ஒயிட் கலரு இந்த சைடு இருக்கா, இப்போ ஒயிட் கலர் பார்த்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்ம ரன்னிங் ஒயரோட பேக் சைடு ஃபஸ்ட்டு இந்த ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணுமா. இப்போ ஃப்ரண்ட் எட்ஜ் எடுத்து ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு ஒயிட் கலரில் ஃபஸ்ட்டு வருது பாருங்கள். அதை எப்பவும் போல் சைடு இருக்க ஒயர் அளந்து இப்போ வந்து நம்ம நார்மல் நாட் போடணும், நார்மல் பாக்ஸ் நாட் போடணும். இப்படி ரெண்டு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒன்று சேம் கலரில் வரணும், ஓரத்தில் இருக்க கலரு சேமாக வரணும். ஒயிட்னா ஒயிட் வரணும், பிங்க்னா பிங்க் வரணும். ரெண்டாவது வந்து இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டோமா, அப்புறம் சிவன் கண் நாட், பாக்ஸ் நாட் சிவன் கண் நாட், அது மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், பாக்ஸ் நாட் போட்டாச்சா. எட்ஜஸ் செக் பண்ணிக்கணும், கொஞ்சம் இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டோமா, இப்போ சிவன் கண் நாட். இந்த லைன் ஃபுல்லாக அப்படி தான் பாக்ஸ் நாட் சிவன் கண் நாட் அது மாதிரி போட்டு மாற வேண்டியது தான். அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்படியே லைனாக, இதுதான் சென்டர் நாட் நம்மளுக்கு, சென்டர் லைனு முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் லைன் போட்டோம்ல, அதான் நம்மளுக்கு சென்டர் லைன். மேலே 5 லைன், கீழே 5 லைன் போட்டுட்டு நான் பேஸ் முடிச்சுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 11 லைன் போட்டுட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இங்கே பாருங்கள், அது மாதிரி பிங்க்கும் சேமாக இருக்கா, ஒயிட்டு சேமாக இருக்கா, பிங்க் லைன் சேமாக இருக்கா, அது மாதிரி இந்த பக்கமும் சேமாக இருக்கா, இது மாதிரி தான் இருக்கணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி சைடு வால் பின்னலான்னு பார்க்கலாம். Bye.